ஒரு நியூ வீடியோ. அதாவது என்ன சொல்கிறது, 12 மாதம் டெக்கடட்டாக வேலை பார்த்தாச்சு. இனி போய் நம்ம எக்ஸாம் எழுதணுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு பயமும் கூட வந்துச்சு. என்சிவி செகண்ட் ஆஃபீஸர் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கஷ்டம். என்சிவி என்னென்னா பிசிஎம் 60% இல்லை, அதனால் என்சிவி எடுத்து அடுத்த 18 மாதம் செல் பண்ணால் தான் அடுத்த எஃப்ஜி எழுத முடியும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த எஃப்ஜி செகண்ட் மிட்டு அடுத்த அச்சீவ்மெண்ட்டு கேப்டன் அந்த மாதிரி இப்போ எக்ஸாம் எழுத வந்திருக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கையோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 1.5 இயர்ஸுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் டெக்கடட்டாக போகும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போவும் அந்த நிலமை நான் ஒரு 1 இயர் இருந்திருக்கனால கொஞ்சம் வேலை அந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். இப்போ வந்து ஒரு அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறேன். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இப்போது ஸ்டடிங் டைம். பட் எனக்கு ஒன்றும் தெரியாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. நாங்கள் குரூப் வச்சுருக்கோம், அதில் படிக்கிறோம். உங்களுக்கு எதுவும் தெரில, எக்ஸாம் பற்றி என்சிவியை பற்றி எதுவும் தெரிலனா கன்ஃபார்ம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே எல்லா உதவியும் பண்ணித்தரேன். உதவி இல்லை, அதுக்கு தேவையானதை நாங்கள் என்னால் முடிஞ்சே செஞ்சு தரேன். எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியும், அதை நான் சொல்லித்தரேன். அதுக்கான 2-3 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணலாம். அதில் நம்பர் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் சில நோட்ஸு, இந்த மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும், இதுக்கான யூடியூப் சேனல்ஸ் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நானே இப்போ அதை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் அந்த அளவு ஒன்றும், அதாவது டோட்டல் டிஃப்ரெண்ட் தான். எதாக இருந்தாலும் ஓகே தான். நம்ம எனக்கு என்னை பொறுத்தளவில் நான் இப்போ படிக்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இதுக்கும் ஷிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் இது தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அதனால நம்ம எக்ஸாம் எழுத வேண்டியிருக்குது. கன்ஃபார்ம் எக்ஸாம் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் என்சியில் செகண்ட் மெட்டாக போகலாம். 8-12 மாதம் அடுத்து செகண்ட் மெட் எஃப்ஜி எழுதணும். இதுக்கு நிறையா அப்படி எப்படி சொல்கிறாங்க, அதை பற்றி எனக்கு தெரில. அதை அந்த என்சிவி செகண்ட் மெட்டு எஃப்ஜி அந்த செகண்ட் இதை பற்றி மட்டும் ஒரு வீடியோ நான் கூடிய சீக்கிரம் இப்போ நான் பார்க்குறேன். இன்றைக்கி நான் மெட்ரோலஜி இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். கோடிங் ஃபஸ்ட் கொஸ்டின். அதுக்கு ஒரு 6 வீடியோ பார்க்க சொன்னேன் என் ஃப்ரெண்டு. அந்த வீடியோ பார்த்துருக்கேன். உங்களுக்கு முடிஞ்சால் இதான் யூடியூப் சேனல், தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். அவர் தான் நம்ம தலைவன் அனுபவா சிங். அவர் தான் இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. யூடியூப் சேனல் பேர் இதுதான், ஸ்மார்ட் மரைனர். இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா மெட்ரோலஜிக்குன்னு ஒரு 6 இது போட்டிருக்கு. அதை மாதிரி நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு சந்தேகம் இல்லை எனக்கு கொஞ்சம் நிறையா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த யூடியூப் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். கன்ஃபார்ம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் வீடியோ ஆரம்பித்தேன் ஒரு 15-20 நிமிஷத்தில். ஏன்னா அடுத்து லாஸ்ட் 1 இயர் 1.5 இயர்ஸ் நம்ம புக் எடுக்கலை. இந்த மாதிரி மொத்த மைண்டே உட்கார வச்சு நம்ம படிக்கலை. இப்போ திடீர்னு எக்ஸாமுக்காண்டி படிக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு டே 6 எக்ஸாம் மொத்தம், ரிட்டன் 6. நான் 6க்குமே போட்டிருக்கேன்னா போய் அசஸ்மெண்ட் கொடுத்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆகி வரல. கன்ஃபார்ம் வந்த பிறகு எக்ஸாம் கொடுக்கட்டுனா நான் 6மே நான் எக்ஸாம் எழுதுகிறேன். அதில் ஒரு 4 எக்ஸாம் கிளியராக எழுதலாம்னு நினச்சிருக்கிறேன். 4 எக்ஸாம் எழுதுவேன். அதுக்கப்புறம் 2 எக்ஸாம் மட்டும் படிக்கணும். பட் ரொம்ப அதை போட்டு குழப்பக்கூடாது. ஏன்னா என்னால் முடியாதுங்கிறது தான். நீங்கள் முடியும்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் நாள் தான் இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு இன்றைக்கி 17ஆம் தேதி, நான் இதில் ஒரு 13-14 நாள், அடுத்த மாதத்தில் ஒரு 6-7 நாள், 20 நாள் தான் இருக்குது. 20 நாளில் என்னால் அந்தளவு படிக்க முடியுமான்னு தெரியல. 4 அதிகம்னு நினைக்கிறேன். 3 எடுத்துருக்கலாம். பட் நான் 4 எழுதலாம், நல்லா எழுதலாம்னு நினச்சிருக்கேன். பாஸ் ஆகிற அளவுக்கு படிக்கணும். மீது 2 சும்மா மேல்ட்டாவில் பார்த்துட்டு போய் எழுதிட்டு அட்டன் பண்ணிட்டு வரணும். அதை நான் அவ்வளோ படிக்கணும்னு நினைக்கல. பரீட்சைக்கு முந்தின நாள் கூட படித்தா போதுங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அது உங்களோட தாட்டு. நீங்கள் எப்படி எழுதணுமோ படிச்சுக்கோங்க. எம்எம்டி வரும்போது நீங்கள் அசஸ்மெண்ட் கொடுக்க வரீங்க என்சிவிங்கன்னா ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. அந்த செக்லிஸ்ட்டு நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு விட்றேன். ஒரு நாள் அதில் நான் எல்லாத்தையும் போடுறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களும் போடலாம், தப்பு கிடையாது. நான் அந்த 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 செக்லிஸ்ட் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரெக்டாக அனுப்புகிறேன். இல்லைனா வேறு ஏதாவது இன்ஸ்டா ஐடி ஏதாவது கொடுங்க, நான் அதுக்கு அனுப்புகிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எது வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் தெரிலனா சொல்லுங்கள், நான் அதை கன்ஃபார்ம் செஞ்சு தரேன். அசஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கு அந்த செக்லிஸ்ட் படி எல்லாமே நீங்கள் கிளியராக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. நான் அசஸ்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கு மோசமாக தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே அசஸ்மெண்ட் கொடுக்க எம்எம்டி போனேன். அந்த வாட்ச்மேன் நம்மளை ஒரு மாதிரி சம்பவம் பண்ணிட்டார். அவர் வாட்ச்மேனா இல்லை இவனா கிளர்க்கா அதனால் எனக்கு தெரியாது. போனோன்னே கொடுக்கலாம் முடியாது, டேட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இல்லை சார், ஆஃப்லைனு இந்த மாதம் வர கொடுக்கலான்னு சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் இல்லை முடிஞ்சிருச்சு, நீ போய்கிட்டே இரு அப்படின்ட்டார். ஹிந்தியில் தான் பேசுனார். அவருக்கு இங்கிலீஷ் தெரில, எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், ஹிந்தி ஒழுங்காக தெரியாது. அப்போ நோ சார் இப்படி சொன்னேன், எனக்கு டைம் இருக்குது, நேற்று தான் என் ஃப்ரெண்டு கொடுத்தான். 15ஆம் தேதி சொன்னேன், நான் 16ஆம் தேதி போயிருந்தேன்.
சார் ஒரு நாள் தானே சார், நேற்று வர சண்டே, எஸ்டர்டே சாட்டர்டே என்னால் வர முடியல, என்னை பார்த்து எங்கே சார், நல்லா முடியாது நீ போய்கிட்டே இருந்தார். மறுபடியும் மாடியில் செகண்ட் ஃப்ளோரில் தான், நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நமக்கு என்சிவிக்கு செகண்ட் மேட்டுக்கு. அதனால் நீங்கள் போனீங்கன்னா டேரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிருங்க, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகாதீங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க யார்ட்டையும் பேச வேண்டாம், செகண்ட் ஃப்ளோருக்கு போங்க, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பேசுங்க, அசஸ்மெண்ட் கொடுக்குங்க. அதுக்குள்ள செக்லிஸ்ட்டு எல்லாமே ஆன்லைன்லேயே இருக்குது, வேணா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் அவர் என்னை ஒரு மாதிரி பண்ணிட்டார், ஒரு 2 மணி நேரம் அங்கே போய் உட்காருன்ட்டார். நான் போய் ஒரு சைடில் உடஞ்சி சேர அப்படின்னா போட்டுருந்தாங்க, போய் உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறேன், எதுக்குடா 10 லட்ச ரூபா கொடுத்து 3 வருஷம் படித்தேன், கப்பலில் போய் கஷ்டப்படுறோம், வீட்டில் வந்தால் லீவில் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்க முடியல, அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத வந்தால் மானங்கிட்ட கேள்வி கேட்குறான், அசிங்கமாக பேசுகிறான், ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் கூட கொடுக்கல, ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுன மாதிரி ஒரு மாதிரி பேசினார். போ அங்கே போய் உட்காரு அப்படி இப்படி சொன்னார். கொஞ்சம் அதை கொஞ்சம் பவரை ஏற்றினார், அங்கே போய் உட்காரு, இங்கே வரக்கூடாது, அங்கே போய் நான் கூப்பிட்றேன், போ அப்படின்ட்டார். ஓகே அப்படின்ட்டு நானும் போய் உட்காந்துருந்தேன் ஒரு 2 மணி நேரம். அதுக்கப்புறம் கூப்பிட்டாரு அப்படின்ட்டு உள்ளே போனால் அந்த நம்ம அசஸ்மெண்ட் வாங்குகிற மனுஷன் பயங்கரமான மனுஷன், ஆஃபீஸில் இருக்கவர். உடனே கொடுத்தேன் சார், அவர் எல்லாம் செக் பண்ணார், இது செக்லிஸ்ட் படி இருக்கான்னு கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னு சரி என்டர் பண்ணினார். அதில் நம்ம பேர், சிடிசி நம்பரு, அதுக்கப்புறம் பை ஹேண்டு கொடுத்துருக்கோம்னு சொல்லி அந்த மாதிரி சில விஷயங்கள் இதில் சைன் போட்டுட்டு அவ்வளோதான். அதில் என்டர் பண்ணிட்டு என்னை கொடுத்தோம், என்ன மணி அந்த டைம் எழுதணும். இதை முடிச்சுட்டு அவர்கிட்ட மறுபடியும் பேசினேன். அவர் எல்லாம் செக் பண்ணிட்டு ஓகேப்பா நான் உன்னை ஒரு 2-3 டேஸில் கூப்பிட்றேன், அதுக்கப்புறம் நீ எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டிடு, எதுவும் மிஸ் ஆகிடுச்சுன்னா, டாக்குமெண்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னா நீ அதையும் கிளியர் பண்ணிடு அப்படின்னா. ஓகே சார் அப்படின்னா. இவ்வளோ தான் வேலை, ஒரு வேலை இல்லை. நீங்கள் கிளியராக செக்லிஸ்ட் படி கிளியராக வச்சிட்டிங்கன்னா அங்கே அசஸ்மெண்ட் கொடுக்குற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. பட் நம்ம வாட்ச்மேன் தலைவர் ஒரு சம்பவம் பண்ணி விடுதார். அவர் சொன்னோன்னா நான் வெளியே வந்துருந்தோம்னா எனக்கு எக்ஸாம் கொடுக்க முடியாது. ஆனால் அன்னைக்கு மட்டுமே 8 பேர் கொடுத்துருக்குறேன், எனக்கு முன்னாடி 9வது ஆள் தான் நான். 8 பேர் கொடுத்துருக்குறேன். ஆனால் நான் போக முடியும், அவங்க போயிட்டாங்க. நான் உட்காந்துருக்கேன், அவங்க போயிட்டாங்க 8 பேரும். எப்போ கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரியாது, ஒரு டைம் நான் ஒரு 10:30க்கு தான் போனேன், அதனால் எப்போ கொடுத்தாங்கன்னா தெரியாது. ஆனால் 8 பேர் கொடுத்துட்டாங்க. 8 பேர் கொடுத்தோன்னா நான் 9வது ஆள். அப்போ பார்க்குறேன் 8 பேர் கொடுத்துருக்காங்க. நான் அப்போ யோசிக்கிறேன், இவர் இப்படி சொல்லி எத்தனை பேர் அனுப்பியிருப்பார். இதனால் நம்மளால் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணவோ இல்லை, நான் இப்போ விட்டோம்னா அடுத்த 5 மாதம் கழிச்சு தான் மேலே தான் எக்ஸாம் எழுத முடியும். அப்போ நான் 5 மாதம் வெயிட் பண்ணணும் இதுக்காண்டி. ஆனால் அவர் அசால்ட்டாக நீ போ அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு வேளை நானும் அந்த மாதிரி இப்போ அதை நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு கால் பண்ணி கேட்டேன், இல்லைடா முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அவன் தான் எனக்கு வர சொன்னான், நீங்கள் தான் அப்ளை பண்ணிக்கலாம், நல்ல டேட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. எனக்கு ஜாயினிங்னு சொல்லி ஜாயினிங் கேன்சல் ஆகி, மறுபடியும் ஜாயினிங் சொல்லி கேன்சல் ஆகி, மறுபடியும் கம்பெனி ரிப்ளை பண்ணாமல் தான் நான் இங்கேயே வந்தேன். சரி எக்ஸாமாக கொடுப்போங்க. அப்போ இவர் இப்படி சொன்னால் நான் வெளியே வந்திருந்தோம்னா முடிஞ்சிச்சு. அப்போ இதெல்லாம் நம்மளால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு மரைனர்ஸ் வந்துட்டோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது நான் மறுபடியும் கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்த பிறகு தலைவர் ஆல்ரெடி 2-3 பேர்கிட்ட கையை காட்டினார், என்கிட்டையும் காட்டினார். நானே நல்லா முடிஞ்சது கொடுத்தேன், இவ்வளோனா கொடுக்கக்கூடாது தான், தப்பு தான். ஆனாலும் ஏன்னா நம்ம அங்கேயும் கஷ்டப்படுறோம், கப்பல்லையும் நமக்கு என்ன கேட்டதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ ஒன்றும் கொடுத்துறது கிடையாது. நம்ம இப்போ கோர்ஸ் பண்ணணும், மும்பையில் ரூம் எடுத்து தங்கணும், ஃபுட்டு பார்க்கணும், இதில் நம்ம எஜுகேஷனுக்கு வாங்கி வச்ச லோனு, வீட்டில் வாங்கின லோனு, படிக்கிறதுக்கு நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு அங்கங்கே கடன் வாங்கினது வட்டிக்கு, இதெல்லாத்தையும் நம்ம எப்போ அடிக்கிறது? இங்கே வந்தோம்னா 500 ரூபாய்க்குள்ள ரூம் எடுத்தால் நல்லா இல்லை, 200 ரூபாய்க்கு எடுக்கலாம், பட் படிக்க முடியாது, சொல்லித்தர ஆள் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பர்சனலாகவும் சரி, இப்போ 200 ரூபாய்க்கு இருக்குது, 200 250 பட் அங்கே போனால் நைட்டு ஃபுல்லாக லைட்டை போட்டு வச்சுருக்கான், தூங்க முடியல, கொசு கடிக்குது, கதவை திறந்து வச்சுருக்கானுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நான் ரூமு தான் எடுத்துருக்கிறேன், பெரிய விஷயம்தான் இல்லை, 4 பேர் ஷேரிங்கில் எடுக்கலான்னு சொல்லி தான் வந்தோம். பட் இங்கே இருந்த சூழ்நிலை சரியில்லை, அதனால் நான் எடுக்க வேண்டியதாக போச்சு, எடுத்திருக்கேன். இனி யார் வந்தால் நான் ஜாயின் பண்ணிக்கிடுவேன், அது ஒன்றும் தப்பு இல்லை. இதே போல் மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட் நமக்கு இப்படி தான் பீஸ்ஃபுல்லாக படிக்கலாம். ஒரு 4 பேர் இருந்தோம்னா 4 பேர் சொல்லி தருவாங்கங்கிற ஒரு மோட்டிவில் தான் நான் எடுத்தது. இங்கே 2 பேர் இருக்காங்க, நான் 2-3 நாளில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். என்ன சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் அதுக்குள்ள ரிப்ளை பண்ணுறேன், அதுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன். அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். உள்ளே போய்ட்டு வெளியே வந்து பொறுத்து தோணுச்சு, இதுக்காடா நம்ம என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், நீ வா மச்சான், எனக்கு பயமாக இருக்குது. இப்போது ஒன்றுமே இல்லை, நீ போய் எதாவது இருந்தாலும் எனக்கு ஃபோன் அடிக்கணும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்து ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்தேன். கிட்டத்துலேயும் அந்த எம்எம்டிக்கிட்டே ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு இது இருக்குது, ராவில் ஏதோ ஒரு ஹாஸ்டல்னு சொல்லி இருக்குது. அந்த ஹாஸ்டலில் ஓகே தான், பட் படிக்கிறதுக்கும் தனியாக ரூம்லாம் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஹாலு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க, அதில் உட்காந்து படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் கொடுக்குறேன், இந்த வட்டம் 4 கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன், 4 பாஸ் ஆகணும்னு நினச்சிருக்கிறேன். கன்ஃபார்ம் எனக்கு தெரியாது 4 பாஸ் ஆகணும், எனக்கு அந்தளவுக்கு தெரில, ட்ரை பண்ணுறேன். நடந்தாலும் நடக்கும், கன்ஃபார்ம் நடக்கும், நடந்தாலும் நடக்கல. வச்சு பண்ணால் படித்தா எழுதிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்குனால எனக்கு முன்னாடி ஒரு லெஜண்ட்ஸ் இருக்கானுங்க,
என் ஜூனியர்ஸ் அவனுங்க கன்ஃபார்ம் எக்ஸாம் எழுதிக்கிறது ஆல்ரெடி ஒரு 2-3 எக்ஸாம் 4 எக்ஸாம்லாம் பாஸ் ஆகிருக்காங்க. அதனால் அவனுங்க வழியில் தான் நான் போகிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவனுங்க பட்டப்பாடு எனக்கு ஈஸியாக ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க எல்லா விஷயத்துலையுமே. இந்த செக்லிஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் செக்லிஸ்ட் வந்து நிரப்புறதுக்கு அவனுங்கன்னா 300 500 செலவு வச்சுருக்காங்க. எனக்கு அவனுங்களே நிரப்பி கொடுத்துட்டானுங்க. ஒரு 3000 பாரத் கோஷன் ஒரு இதில் கட்டணும், அதுக்கு 120 கொடுத்து கட்டியிருக்காங்க. எனக்கு 120 கொடுக்காம அவங்களே எனக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்தாங்க. நம்மளே ஏற்கனவே எழுதின ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு என்ன சொல்கிறது, இன்றைக்கி நான் ரெகுலராக வீடியோ போடணும்னு நினச்சிருக்கேன். டெய்லி டே பை டே போடணும். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி. நான் படித்தது ஐஎம்ஏ காலேஜ், டாப் லிஸ்ட் இந்தியாவிலே. ஐஎம்ஏ காலேஜில் படித்தேன், இன்டர்நேஷ்னல் மெரிட்டியம் அகாடமி, சென்னை. என்ன ஊர், ஏதோ ஒரு ஊர் மறந்து போச்சு. அங்கே தான் படித்தேன். புதுமல்லேருந்து திருப்பதி போகிற ஹைவேல இருக்குது ஒரு பெரிய ஒயிட் பில்டிங் கட்டினவனும் பணக்காராயிட்டா, காலேஜுக்காரனும் பணக்காராயிட்டா, கட்சியோடையும் பணக்காராயிட்டார். நம்ம கட்சிகள் இல்லாமல் அலைகிறோம் ரோட்டில். நிறைய கஷ்டங்கள் இருக்குது. பட் யார்கிட்ட சொல்கிறது, நம்ம தான் அதை கடந்து போகணும், வந்துட்டோம். அதனால் கேடட் லைஃப் வந்து ரொம்ப மோசமானதுன்னு நினைக்கிறேன். நான் பட்டம் பாடு இப்போ ஓகே தான், நீ செகண்ட் ஆஃபீஸர் ஆனால் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். பட்டு வீட்டில் நிம்மதியாக இருப்பாங்க. அங்கே தான் நமக்கு ஒரு இது, நமக்கும் ஒரு செலவுக்கு ரூபா இல்லாமல் இருக்காது, தேவையான செலவுக்கு ரூபா இருக்கும். அதுதான் இப்படி சீக்கிரம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை அடுத்த புது இதோட அப்டேட்டோடு வரேன். உங்களுக்கு எதுவும் தேவை, ஏதாவது தெரியலை, இல்லை ஏதாவது பிரச்சனைன்னா கன்ஃபார்ம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் முடிஞ்ச அளவு கொடுக்குறேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்கிறேன். ஓகே பார்க்கலாம். நாளைய வீடியோவில் சந்திப்போம். பாய்.